ஓகே 9th sum பாருங்க. If the cube of a square number is 729, find the square root of that number. அதாவது இந்த ஸ்கொயர் விட்டுருங்க. இந்த நம்பருக்கு நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிச்சோன்னா வர நம்பரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போனா அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாமா? இப்போ 729க்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 3 டேபிளை ரைட் பண்ணுறேன். 2 3s are 6, இங்கே பேலன்ஸ் 1 இருக்குது 12, 4 3s are 12, 3 3s are 9. திரும்ப 3 டேபிளில் பண்ணால் 8 3s are 24, 1 3s are 3. திரும்ப 3 டேபிளில் பண்ணனா 2 3s are 6, 2 21, 7 3s are 21. திரும்ப 3ஆல் பண்ணோன்னா 9 3s are, 3ஆல் பண்ணால் 3 3s are, 3ஆல் பண்ணால் 1. இதை ரைட் பண்ணிடலாமா? கியூப் ரூட் ஆஃப் இந்த டோட்டலாக 6 3 இருக்குது. ஸோ 3 × 3 × 3 × 3 × 3 × 3. ஓகே, இப்போ என்ன ஒரு 3 நம்பர்ஸ் அது ஒரு ட்ரிப்ளெட். ஒரு 3 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பரை நம்ம வெளியே எடுத்துருவோமா? ஸோ 3 × 3, 3 3s are 9. இப்போ நான் 729ஓட கியூப் ரூட் என்னது? 9. இந்த 9 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே. ஸோ 9 வந்து இதுக்கு நம்ம இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன? எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும்? 3 3s are 9. இப்போ 2 3க்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு 3 நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓகேவா? அதாவது இப்போ கியூப் ரூட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 9 வருது. இந்த 9 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு இப்போ 9ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 3. இந்த 3க்கு தான் என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் ரூட் இப்போ எடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? தட் ரெக்யூர்ட் நம்பர் இஸ் 3. The required number is இப்போ இந்த 3க்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கண்டுபிடிக்கிற பாருங்க. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ லாங் டிவிஷன் இங்கே வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்? நம்ம இங்கே ரெண்டு ஜீரோவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பேர் பண்ணிக்கலாம். 2 ஜீரோவாக பேர் பண்ணிவிட்டு ரைட் பண்ணலாம். இப்போ எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 3 வருமா? எந்த ரெண்டு சேம் நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் 3 வராது. 1 1s are 1 தான் வரும். ஸோ என்ன பண்ணணும்? 1 1s are 1. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 2 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஜீரோவை நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ கோஷன்ட் இருக்கிறது 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 2 is 2. ஓகே, எந்த ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம 2 ஜீரோ கீழே இறக்கிட்டோமா பாயிண்ட் வச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரும், இல்லை இதை விட கம்மியாக நம்பர் வரும்னு பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன்? 7 மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 7 7s are 49க்கு 9, பேலன்ஸ் 4, 2 7s are 14 + 4 18. ஓகே, அப்போ இதில் மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 11 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அந்த 2 ஜீரோவை நான் என்ன பண்ணிக்கிறேன்? கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற கோஷன் 17 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 34 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணி இந்த ஆன்சர் வரும்னு பார்க்கணும். நான் 3 பண்ண போகிறேன். 3 3s are, ஸோ 3 3s are 9, 3 4s are 12க்கு 2 பேலன்ஸ் 1, 3 3s are 9 + 1 10. ஓகே, இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து மைனஸ் பண்ண இந்த இடத்துல 0 ஆயிரும். இங்கே 10, இங்கே 10 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும். 10 - 9 1, 9 - 2 7. ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம்? அந்த 2 ஜீரோ நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். அதுக்கடுத்து மேலே இருக்கிற கோஷன்ட் என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? 2ஆல் பண்ணி பாருங்கள் என்ன வரும்? 3 2s are 6, 7 2s are 14க்கு பேலன்ஸ் 1. ஸோ இங்கே 346 வரும். இது ஃபுல்லாத்தையுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணால்
சரி, நெக்ஸ்ட்டு எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் இது வரும்னு பார்க்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் 2வால் பண்ண போகிறேன். ஸோ 2 2s are 4, 2 6 are 12க்கு 2 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 2 4s are 8 + 1 9. நெக்ஸ்ட் 2 3s are 6. எனக்கு இது ஆன்சர் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் மைனஸ் பண்ண போகிறேன். இங்கேருந்து பண்ணால் இந்த 6 ஆயிரும், இது 11 ஆயிரும். திரும்ப இங்கேருந்து பண்ணால் இது 10, இந்த இடத்துல 10 இருக்கும், இந்த இடத்துல 9 ஆயிரும், இந்த இடத்துல 10 இருக்கும். 10 - 4 6, 9 - 2 7, 10 - 9 1. எனக்கு 176 வருது. இதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டியதில்லை. இப்போ என்ன பண்ணணும், இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன வருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கு என்ன ஆன்சர், 1.732. இதுதான் ஆன்சர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, if the cube of square number is 729, 729 கியூப் ரூட் எடுத்தால் ஒரு நம்பர் வரும். இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 9 வந்து 9 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 வருது. ஓகேவா? அப்போ இந்த 3க்கு தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கிற கான்செப்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் நம்மளுக்கு 9 வரும். 9க்கு கியூப் கண்டுபிடிச்சா 729 வருது. இதுதான் கான்செப்ட் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 3க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 9 வருது. 9 கியூப் கண்டுபிடிச்சா என்ன வருது, 729. அப்போனா இந்த 729ஓட கியூப் ரூட் வந்து 9, 9ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 3. இந்த 3க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.